நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் சோழர்களின் அற்புத கட்டடக்கலையின் ஒரு மாபெரும் சின்னம். 12ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் உலக பாரம்பரிய சின்னமா விளங்குது. இந்த கோவிலின் பெயர் இந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதத்திலிருந்து வந்தது. புராண கதையின்படி சாபத்தால் தன்னுடைய வெள்ளை நிறத்தை இழந்த ஐராவதம் இங்கு சிவனை வழிபட்டு தனது பழைய மகிமையை மீண்டும் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு அதனுடைய கட்டிடக்கலைதான். முழு மண்டபமும் ஒரு தேர் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள படிகளில் காலால் தட்டினால் சரிகம ப என்ற இசை ஒலி எழும். இது சோழர்களின் அறிவும் கலைத்திறனும் ஒன்றாக இணைந்த அதிசயம். அழகிய சிற்பங்கள், ஆன்மீக அதிர்வுகள் மற்றும் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் உங்கள் கண்டிப்பான பயண பட்டியலில் இருக்க வேண்டும். கோவிலை சுற்றி பசுமையான பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. எங்க பார்த்தாலும் மரங்களும் புல்வெளியும் நிறைந்து காணப்படுது. மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். இங்கு மக்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் வந்து நேரத்தை செலவிடுறாங்க. இது ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்ல, குடும்பத்துடன் அமைதியா நேரம் செலவிடுறதுக்கான சிறந்த இடமா இருக்கு. சிலர் புல்வெளியில அமர்ந்து தங்கள் கொண்டுட்டு வந்திருக்க உணவை சாப்பிடுறாங்க. சிலர் இளைப்பாடுறாங்க. குழந்தைகள் விளையாடி மகிழ்கிறார்கள். வெயில் காலமா இருந்தாலும் இந்த கோவில்ல எப்போதும் பக்தர்கள் கூட்டம் குறையாம இருக்கு. அனைவரும் தரிசனம் செய்ய ஆர்வமா வருவது இந்த தலத்தின் சிறப்பை காட்டுகிறது. கோவிலின் வெளிப்புறம் மட்டுமல்ல, கோவிலின் உள்ளேயும் மிகவும் அமைதியான மற்றும் சாந்தமான சூழல் நிலவுகிறது. சிவபெருமானையும் அம்பாளையும் பக்தியுடன் வழிபட்ட பிறகு கோவில் மண்டபத்தில் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வசதியாகவும் இருக்கு. மொத்தத்தில் இந்த ஐராதீஸ்வரர் கோவில் ஆன்மீகத்தையும் இயற்கை அழகையும் ஒன்றாக அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம். அனைவரும் செல்ல வேண்டிய ஒரு சிறந்த தலமும் ஆகும். கோடை விடுமுறையில ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கும்பகோணம், தஞ்சாவூர், மாயவரம் இந்த ஏரியால இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க. வெளியூர்ல இருந்து எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. மறக்காம ஈவினிங் போங்க. மத்தியான நேரத்துல வெயில் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கோவிலுடைய சூழல், அங்க இருக்கிற இயற்கை காற்று நம்மளை வந்து அமைதியா வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமாவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.